ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சுவையான சுலபமான கோதுமை புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சட்டி காய வச்சுட்டு லைட்டா அது தண்ணியெல்லாம் இல்லாம ஆனதுக்கு அப்புறம் மாவு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளவு புட்டு செய்ய போறோமோ அந்த அளவுக்கு மாவு போட்டுக்கலாம். எவ்வளவு மாவு போடுறோமோ அதுல 1.5 மடங்கு வரும். அந்த அளவுக்கு மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டா அதை ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ரா ஸ்மெல் போய் நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறம் இறக்கி கொஞ்சம் ஆறுன அப்புறம் அதுல வாட்டர் லைட்டா தொளிக்கணும். லைட்டா தொளிச்சுட்டு அது லைட்டா பிணைஞ்சு பார்க்கணும். அந்த மாவு லைட்டா நனைகிற மாதிரி இருந்தா போதும். ரொம்ப அப்படியே இந்த களி மாதிரி ஆயிடும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாயிட்டா கூட சோ பெட்டர் நல்லா தொளிச்சு அந்த மாவு கொஞ்சம் நனைகிற அளவுக்கு மட்டும் அதை இது பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இட்லி குக்கரையில வச்சு நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கரெக்டா 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். ஆல்ரெடி மாவு வறுத்து வேற இருக்கும்ல, சோ 10 நிமிஷம் போதும். அது வேகிற வரைக்கும் வேகும் போது ஸ்மெல் வரும். சரியா? அந்த ஸ்மெல் வந்த உடனே நம்ம இறக்கினா போதும். அந்த 10 நிமிஷத்துல நமக்கு அந்த ஸ்மெல் வந்துடும். இப்போ தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் போதும். நான் எடுத்த மாவுக்கு அரை மூடி தேங்காய் போதும். அதை 1-2 அரைக்கிறவங்க 1-2 அரைச்சிக்கலாம். இல்ல நல்லா அரைக்கிறோம் நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் பாத்திரம் எடுத்து எகைன் காய வச்சுட்டு கீ போட்டுக்கலாம். கீ நம்ம இஷ்டம். எவ்வளவு நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கீ போட்டுட்டு நம்ம கிட்ட இருக்க நட்ஸ், என்ன நட்ஸ் நமக்கு வேணும், எவ்வளவு நட்ஸ் நமக்கு வேணும் அது போட்டுக்கலாம். நிறைய நட்ஸ் போட்டா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், அந்த நட்ஸ் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆகுற வரைக்கும் மட்டும் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்ல தேங்காய், அந்த தேங்காயை போட்டுற வேண்டியதான். தேங்காயை போட்டு லைட்டா அந்த தேங்காய் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும்போது ஒரு 30 செகண்ட் லைட்டா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம ஜாங்கிரி போடணும். ஜாங்கிரியுமே அதே மாதிரிதான். எவ்வளவு இனிப்பு நம்ம சாப்பிட போறோம், யாருக்கு சாப்பிட போறா அப்படின்றத பொறுத்துதான். உங்க தேங்காய் எவ்வளவு இனிப்பா இருக்கு, சோ நிறைய இருக்கு. அதனால ஜாங்கிரி நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த நான் எடுத்திருக்க மாவுக்கு எனக்கு இவ்வளவு போதும். எனக்கு கம்மியா தான் ஸ்வீட் சாப்பிடும், சோ நான் 4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம மாவு போட்டுட்டு ஒரு கிண்டி கிண்டனோம்னா செம்மையான ஒரு புட்டு ரெடி.